சொல்லியாக என்னோட துணைவரையாக இருக்குது. அப்போ இப்போ ஒரு நடுவில் நான் இல்லை, ஆனால் அங்கே சொல்கிறதுக்குன்னு ஆள் இல்லை, பார்க்கறதுக்குன்னு ஆள் இல்லை. அது மனம் இருந்தால் பார்த்துருக்கேன், மனம் இருந்தால் நம்ம நிறைய அப்போ மனசோடு இருக்கிறதுனால ஆன்மா பற்றி தெரியும். உடனோட பற்றி உலகத்தை பற்றி மனம் இல்லாத இருக்கும்போது மட்டும்தான் ஆன்மா மட்டும்தான் வரும். அதுதான் பார்க்கணும், அதுதான் உணரும். அந்த மனம் நியாயம் போதா, ஆன்மா நியாயம். யாருக்கு முக்கியம்? மனசுக்கு முக்கியம், ஆன்மாவுக்கு முக்கியம். ஆன்மாவுக்கு தான் முக்கியம். நம்ம எல்லாம் பாடுபடுறது ஆன்மா முக்கியம் அடைச்சுன்னா தெரிவிக்க மாட்டாங்க. மனசு முக்கியம் அடை போட்டே கிடையாது. அது எப்போ வேணா போட்டால் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் காலி பண்ணி அதை போட்டு ஆரம்பிச்சோம். கழிச்சுக்கணும், இன்னைக்கு முளைக்கவே கூடாது. அப்போ அதை அறிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல ஒதுக்கி போட்டு செயல்படாது. அப்போ யார் போய் பார்க்கணும்னா மனம் ஒழுங்குன்றத ஆன்மா மனசோட யாரும் பயணம் பண்ண அது பயணம் பண்ணான்னு சொன்னாங்கன்னா கற்பனை மனசால கற்பனை பண்ணி தான் பார்க்க முடியும். உண்மையை அதால் பார்க்க சொல்லி